மியாவ். ஏமா, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? எங்கள் காட்டுங்கள். நான் சாக்லேட் நீரூற்று ஒன்று வேண்டும். தயவு செய்து எனக்காக ஒன்று செய்யுங்கள். சரி, இதை செய்கிறேன். எனக்கு பால் வேண்டும். அதை திறந்து பாத்திரத்தில் ஊற்றி விடுகிறேன். மியாவ். அடுத்ததாக நமக்கு சில சாக்லேட் பார்கள் வேண்டும். தூண்டாமலே பால் ஊற்றி நன்றாக கிளறி இப்போது முழுவதும் சாக்லேட் ஃபவுண்டனுக்கு ஊற்றுகிறேன். இது சுவையாக இருந்தது. கண்டிப்பாக. இப்போது நாம் மீனை எடுத்து கேள்வோம். உலகிலேயே இது மிகவும் சுவையானது. அதனை ஊசியில் வைத்து அவ்வளவே போதும் என நினைக்கிறேன். எனக்கும் இந்த அப்பளம் பிடிச்சிருக்காது. ஆனால் இது எம்மாவுக்கு. நாம் ஸ்கிட்டில்ஸ் நீரூற்றில் ஊற்றப் போகிறோம். ஸ்கிட்டில்ஸ் சுவையுடன் ஒரு நீரூற்று செய்ய விரும்புகிறேன். ஆஹா, தீ நேரம். வாவ், மிகவும் மழலை. இந்த அழகு பார்த்தீர்களா? நான் தான் இதை செய்தேன். நன்று செய்தீர்கள். நான் ஒரு ஆரோக்கியமான அணையத்தை உருவாக்க போறேன். அதை செய்ய நமக்கு புரோக்கோலி, கீரை மற்றும் அருகுலா வேண்டும். இதையெல்லாம் ஒரே முறை மிக்சியில் போட்டுவிட்டு தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இந்த காய்கறி கலவை நீரோட்டத்தில் வெளியிடப்படும். அது மிகவும் ருசியாக இருக்கும். எனக்கு இந்த நீரோட்டம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நிறத்தை பாருங்கள். அடுத்ததாக எனக்கு ஒரு ஸ்கியூவர், சில சேரி தக்காளி, வெள்ளரிக்காய் மற்றும் காரட் தேவை. எல்லா சீஸே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றன. ஓ, இது என்ன மீன்? சரி, இதை முயற்சித்து பார்ப்போம். இது உண்மையானதல்ல என கருதுகிறேன். அதை சாக்லேட்டில் துவைத்து விடுங்கள். ஓ, அது கண்டிப்பாக உண்மையான மீன். அதை நான் சாப்பிட மாட்டேன். வாவ், ஒரு காய்கறி சுருளா? அதை முயற்சி செய்து விடலாம். இது போல எதையும் நான் இதுவரை சாப்பிடவில்லை. சுவாரஸ்யம். சரி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஓ, மார்ஷ்மெல்லோக்கள். மேலும் நீரூற்று அழகாக உள்ளது. இந்த நிறங்களை பார்த்து மகிழுங்கள். அங்கே மார்ஷ்மெல்லோக்களை மூழ்க வைப்பது எவ்வளவு ருசி! எனக்கு மிகவும் விருப்பம். நான் செய்தேன். இந்த ஊற்றுக்கு வெற்றி கொடு. வாவ், இது எனது நீரூற்று. நான் வெற்றியாளர். ஹூரே! கேடி, எப்படி அற்புதம்! இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலை உணவு வரும். இல்லை, என்னை போல இது போல ஒரு இயந்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? அருமை! எனக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம் உள்ளது. நான் ஒரு மதிப்புருந்தர் இயந்திரம் செய்வேன். இது சரியாக வட்டமாக இருக்க வேண்டும். நான் அங்கே ஹப்பா பூபாவை வைக்கிறேன். உலகில் மிக சுவையான கொழுக்கட்டை இதுதான். ஒத்துக்கொள்கிறீர்களா நண்பர்களே? இது பல நிறங்களில் கிடைக்கிறது. அவற்றையெல்லாம் உருட்டுவோம். இப்போது நாங்கள் சிறிய வட்டங்களை வெட்டுகிறோம். ஆமா, அதுதான். நாம் ஒரு வட்டத்தை கிழித்து குகோஸில் ஒரு பந்து போல் உருட்டுகிறோம். சரியாகிறது. இது என்னுடைய இயந்திரத்துக்கு ஒரு ஜெல்லி பீனாக இருக்கும். வாவ், எனக்கு இது வெவ்வேறு நிறங்களில் கிடைத்தது. இப்போது அதை இயந்திரத்தில் ஊற்றுவோம். ஓ, எல்மோ செய்வான். கண்டிப்பா விருப்பம். எனக்கு பிடிக்கும் என்று தெரியும் தான். மியா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. கல் மற்றும் மரத்தின் போன்றவை மீன்கள். அவை சரியானது. மேலும் அங்கு தண்ணீர் உள்ளது. அடடே, நிறுத்துங்கள். இது போல
எதையும் நான் பார்த்ததே இல்லை. எந்த உணவை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே நெருப்பாக பனிக்கிறது. அதற்காக நாம்களாக பல்வேறு பழங்களை சதுரங்களாக வெட்டப் போகிறோம். அற்புதம்! இது எனக்கு ஏற்கனவே பிடிச்சுட்டது. ஒவ்வொரு பழத்தையும் ஒரு சொல்லில் வைக்கிறேன். எனக்கு குறைந்தது 10 கட்டுகள் இருக்கின்றன. இப்போது அடுத்து ஜெல்லியை எல்லாவற்றிலும் ஊற்றுகிறேன். என்ன சுவையாகும் மற்றும் இனியதாக இருக்கும். நாங்கள் அதை மூடுகிறோம் மற்றும் அனைத்தும் உறையும் போது காத்திருக்கிறோம். சரி, இது சோதிப்போம். எது அனைத்தும் உரைச்சு வெற்றியாகி இருக்கிறது. அருமை. எல்லா பழங்களையும் ஜெல்லி பந்துகளையும் இயந்திரத்தில் வைத்தோம். இது பற்களை கெடுக்காது. ஆரோக்கியமான ஒரு ரக பப்ளிகம். உன் உணவை அனுபவி சாப்பிடு கிளி. ஆஹா, மீனா, சரி, இது ஒரு மாயை இருக்கலாம். அதை வெளியே வர வைக்க முயற்கலாம். ஐயோ, இதோ மேலடி. ஒரு மாயம். அது உண்மையான மீன். அதை தண்ணியில வைக்கணும். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது போயிட்டது. இது அழகாக தெரிகிறது. ஜவுளி குடும்பம் போல. திங்கம். ஆ, இது எனக்கு பிடிச்சு இருக்கு. நாஸ்திகம். இது என்ன பூ பூ? அருமை. அட, ஓ சரி. நீங்களே, நான் உங்களை தொடுவதில்லை. விசித்திரமாக உள்ளது. ஜெல்லி மிட்டாய். நான் முயற்சிக்கிறோம். வாவ், ருசிகரமாக இருக்கிறது. இந்த ஜெல்லி பிரிக்ஸ் முறுக்கு இயந்திரம். எனக்கு மேலும் வேண்டும். மெய்யா? எம்மா எனது ஆரோக்கியமான காம்பியை விரும்புகிறாளா? இப்போது நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி கொண்டு ஏதாவது சமையல் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடாது. அனைவருக்கும் ஸ்ட்ராபெர்ரி பிடிக்கும். அது எளிது. அது எளிதுதான். உனக்கு ஸ்ட்ரா சுமையன்கள் வேண்டுமெனில் உனக்கு கிடைக்கும். என் வாழ்க்கையில இதுவரை இருந்த மிக எளிய சுற்று. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் வேண்டும். வளர்ந்த கோபம். 3 அவற்றை ஒரு கம்பியில் வைக்கிறோம். இப்போது நான் முந்தையதாக ஸ்ட்ராபெரிகள் வைத்த கண்ணாடியை எடுத்து அதில் ஒரு சக்கியை நுழைக்கிறோம். ஓஹோ, இந்த டெசர்ட்டை பாருங்கள். இது மிகவும் உயரமாக இருக்கிறது. இது மிக சிறப்பாக வந்துள்ளது. ஓ, என் ஸ்ட்ராபெரி கோபுரம். இப்போது சுவையான வெனிலா கிரீமை அழுத்தி அதனுடன் சேர்த்து அனைத்து பொருட்களையும் குக்கீக்களால் அலங்கரிப்போம். நீங்கள் யார்? போட்டி. நீங்கள் தயாரா? ஆம், ஆமாம், நான் அதை பார்த்தேன். ஆனால் என் பூனையின் கண்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கவில்லை என்பதையே விரும்பினேன். என்பது மிகவும் சிறந்தது. நாங்கள் ஒரு பந்து எடுத்து அதை சாக்லேட்டில் முக்கிவிட்டு பன்னின் பாதியை மூடுகிறோம். இனி அடுத்ததாக அந்த விவரங்களை பாருங்கள். மியாவ், இது அற்புதம். நான் சொல்ல வேண்டும். நானே ஸ்ட்ராபெரியை நறுக்கி போயிருக்கிறேன். அது நிறைய நேரமாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி பசியூட்டும் விதமாக இருக்கிறது பாருங்கள். அம்மா, நாங்கள் தயார். வாவ், நீர் எவ்வளவு விஷயங்களை செய்துள்ளீர்கள். அருமை. நான் இந்த உயரமான ஸ்ட்ராபெரி கோபுரத்துடன் தொடங்க விரும்புகிறேன். எவ்வளவு ருசியாக இருக்கிறதே. இன்னும் வேண்டும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் ஒன்றாக செல்வதில்லை. இது
நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். ஸ்ட்ராபெரி நிச்சயமாக பாட்டி தான் இதை செய்தாருன்னு உடனே சொல்லுவேன். இது ருசிகரமாக இருக்கிறது. வழக்கம் போல் இதோட கடைசி தான் மீதம். எவ்வித ஸ்ட்ராபெரி இருக்காது போல. ஆனால் இந்த சாக்லேட் உருளையில் ஏதேனும் பூரிக்க விடலாம். வாவ், சாக்லேட் உருகுகிறது. ஸ்ட்ராபெரிகளை காண்கிறேன். நாம் இதை முயற்சி செய்யலாம். ஆஹா, என் கடவுளே! சாக்லேட்டில் மூடப்பட்ட ஸ்ட்ராபெரி விட சுவையானது என்ன? அப்பா என்ன செய்வதாக இருந்தார் என்பதை தெரிந்து செய்தார். எனவே அவர் உங்களை பாராட்டுவதை உறுதிப்படுத்துங்கள். ஆம், நான் உலகின் சிறந்த சமையல் உங்கள் புலி பெயர் பூனை. என்ன? உங்களை சமையல் செய்து காட்டுகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவை விரும்பி கீழே கருத்து கூறவும், எங்கள் சேனலை பதிவு செய்யவும். நமது புதிய வீடியோக்களில் விரைவில் உங்களை சந்திப்போம். சந்திப்பு வரை.